வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா எம் நிலை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை மற்றும் டீரோ நிலை இது தொடர்ச்சியாக சைட்டோகைனஸ் எப்படி நடைபெறதை பார்த்துருந்தோம். ஒரு செல் டிவிஷன் இருந்தாலே அந்த செல் டிவிஷனில் எம் நிலையில் கேரியோகைனஸ் தொடர்ச்சியாக தான் சைட்டோகைனஸ் நடைபெறன்றதையும் பார்த்துருந்தோம். கேரியோகைனஸ்ன்னு நம்ம சொன்னாலே அது நியூக்ளியார் பகுப்புன்னு தெரிஞ்சிருக்கணும். சைட்டோகைனஸ்னாலே செல் பகுப்பு, அவ்வளோதான். இந்த இரண்டு நிலைகளும் நடைபெறக்கூடிய இடமாக இருப்பது தான் எம் நிலை என்று அழைக்கப்படுகிறது பார்த்துருந்தோம். இதில் நம்ம ஃபைனலாக பார்த்துருந்தோம் என்னென்னா செல் சைட்டோகைனஸ் எப்படி ஒரு பிளான்ட் செல்லில் நடைபெறுது, அனிமல் செல்லில் நடைபெறுது பார்த்துருந்தோம். ஒரு பிளான்ட் செல்லில் பார்த்திங்கன்னா செல் பிளேட் மெத்தடில் செல் டிவிஷன் நடைபெறுகிறது. அது ஒரு அனிமல் செல்லில் செல் ஃபரோ மெத்தடில் ஒரு க்ளீவேஜ், பிளாஸ்மா மெம்ப்ரேனில் நடக்கிற க்ளீவேஜ் மூலிமா தான் செல் பகுப்பு நடைபெறுது என்பதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வில் கண்டினியூ அபவுட் திஸ் ஒன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு தாவர செல்லில் சைட்டோகைனஸ் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கும்பொழுது அது செல் தட்டு உருவாக்கத்தின் மூலம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தாவரம் செல் தட்டு மையப்பகுதியில் தொடங்கி வெளிநோக்கி நகரும். சென்ட்ரிஃபியூகல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனிமல் செல்லில் சென்ட்ரிபீட்டல். ஏன்னா பிளாஸ்மா மெம்பரேன் பெரிபெரி ரீஜன்லேருந்து உள்நோக்கி மையத்தை நோக்கி வந்தால் அது சென்ட்ரிபீட்டல். அதுவே மையத்தில் இருந்து பெரிபெரி ரீஜன் வெளிநோக்கி போனால் அதில் சென்ட்ரிஃபியூகல் சொல்கிறோம். அப்போ ஒரு பிளான்ட்டில் சென்ட்ரிஃபியூகல், மையத்தில் தொடங்கி வெளிநோக்கி போனால் சென்ட்ரிஃபியூகல், வெளியிலேருந்து மையம் நோக்கி வந்ததுன்னா சென்ட்ரிபீட்டல். அப்போ சென்ட்ரிபீட்டல் எங்கே இருக்கணும்? அனிமல் செல்லில். அதே சென்ட்ரிஃபியூகல் எங்கே இருக்கணும்? பிளான்ட் செல். இது கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது ஒரு செல் சுவர் எப்படி உருவாகுது? மையத்தில் இருந்து அதோட வெளிநோக்கி போய் தான் செல் சுவர் உருவாகும் ஒரு தாவர செல்லில். இது கேள்வி. ஃப்ராக்மோபிளாஸ்ட் என்றால் என்ன கேள்வி கேட்பாங்க. நுண்ணிழைகளே ஆக்டின் இழைகள், அதாவது ஆக்டின் ஃப்ராக்மோபிளாஸ்ட்னு சொன்னது எங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் செல்லில் தான். அப்போ ஃப்ராக்மோபிளாஸ்டில் நுண்ணிழைகள், ஆக்டின் இழைகள், கொள்கை உறுப்புகள் தோன்றும் வெசிக்கல்ஸ், எண்டோபிளாச வலை ஆகியவை காணப்படுகின்றது. நாளே கேள்வி கேட்பாங்க, என்னெல்லாம் அந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ஃப்ராக்மோபிளாஸ்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்கணும், மைக்ரோஃபிலமெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்கை உறுப்புகள் இருக்கும். இது மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஃப்ராக்மோபிளாஸ்ட். ஏன்னா அந்த துண்டு பகுதிகளுடைய பகுதி பொருள் ஒன்றாக இணைந்து தான் இப்போ பிளாஸ்மா சவ்வு மற்றும் செல் சுவர் உருவாக போகுது. யாருக்குன்னா தாவர செல்லுக்கு. அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ கார்போஹைட்ரேட்டுகள் ஆன பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸை பெற்று பிராக்மோபிளாஸ்டின் நுண்ணுயிர்களோடு நகர்ந்து மையப்பகுதி இணைந்து புதிய பிளாஸ்மா சவ்வினை உருவாக்குகிறது. ஏன்னா இந்த கொள்கை உறுப்பு அதுக்கான பகுதி போல் தரப்போகுது. இந்த எண்டோபிளாச விளைபொருள் உங்களுக்கு என்னென்னா புரோட்டீன் தரும். அப்போ கார்போஹைட்ரேட், பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸை பெற்ற ஃப்ராக்மோபிளாஸ்டின். அப்போ உங்களுக்கு புரியுதுல, ஃப்ராக்மோபிளாஸ்டினில் யார் இருக்கா? ஈஆர் இருக்குது, கொள்கை உறுப்பு இருக்குது. அப்போ இந்த உறுப்புலாம் தரக்கூடிய அந்த பகுதி பொருள் யார்? கார்போஹைட்ரேட்டு, பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸ். அப்போ அந்த ஃப்ராக்மோபிளாஸ்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பகுதி பொருளை பயன்படுத்தி செல் சவ்வு மற்றும் செல் சுரு உருவாக போது தாவர செல்லில். அவ்வளோதான். அப்போ ஃப்ராக்மோபிளாஸ்ட் யாருக்கான்னு தெரியணும். அவங்க தான் உங்களுக்கு அந்த பகுதி பொருள் தர போகிறாங்க. இந்த பகுதி பொருளாக ஒன்றாக இணைந்து தான் இந்த இரண்டு செல் சுவர் மற்றும் செல் சவ்வு உருவாக போதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ புதிய பிளாஸ்மாவினை உருவாக்குறதுக்கு யார் தேவைன்னு கேள்வி கேட்டோன்னா ஃப்ராக்மோபிளாஸ்ட். அப்போ அந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட் என்ன ஒரு நுண்ணுறுப்புகள் இருக்குதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதில் கொள்கை உறுப்புகள், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் மற்றும் எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்குன்னு சொல்லணும். அது என்னென்ன பொருட்களை பகுதி பொருள் தரோம்னா பெக்டினை தரும், ஹெமிசெல்லுலோஸை தரும். அதை கார்போஹைட்ரேட்டுகளான பெக்டின் மற்றும் ஹெமிசெல்லுலோஸ். அப்போ பெக்டினும் ஒரு கார்போஹைட்ரேட் தான், ஹெமிசெல்லுலோஸும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். இதெல்லாம் பகுதிக்குள்ளாக இணைந்து தான் உங்களுக்கு என்ன உருவாக்கம் நடைபெறுகிறதுனா செல் சுவர் மற்றும் செல் சவ் உருவாக்கம் நடைபெறும். ஸோ சைட்டோகைனஸ் இன் பிளான்ட் செல். In plants, cytokinesis cell plates grow from center towards lateral walls. This is a periphery region, a centrifugal manner of cell plate formation. Fragmoplast contains Golgi complex, endoplasmic reticulum, microtubules, and these Golgi vesicles contain carbohydrates such as pectin and hemicellulose. Very very important. The Golgi vesicles contain carbohydrates such as pectin and hemicellulose, which move along the microtubule of the fragmoplast to the equator, fuse, form a new plasma membrane, and the materials which are placed into a new cell wall. So the materials are placed in the new cell wall along with the formation of new plasma membrane that is taking place in the plant cell. So இந்த diagram பாருங்க, cytokinesis in plant cell பார்த்தீங்கன்னா diagram உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டரில் இருக்கிறது ஃப்ராக்மோபிளாஸ்ட். அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா
அந்த கோல்கி வெசிக்கல்ஸ் கொடுக்குற அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பிளாஸ்மா மேல் வந்துருச்சு. அந்த டெபாசிஷன் ஆகுதுல்ல, அந்த இடம் தான் இப்போ செல்வாலாக மாறிடுச்சு. இப்போ 2 செல்லாக பிரியுது. ஸோ செல் பிளேட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த காம்போசிஷன் ஆஃப் தி ஃப்ராக்மோபிளாஸ்ட். இந்த காம்போசிஷன் ஃப்ராக்மோபிளாஸ்ட் எங்கே ஃபில் ஆகுதோ அந்த ரீஜனுக்கு அப்போ மிடில் லேமெல்லா. ஏன்னா 2 செல்லையும் அட்ஜசன்ட் செல்ஸையும் ஒன்றா இணைக்கிறது யாருன்னா மிடில் லேமெல்லா. அப்போ மிடில் லேமெல்லா என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இட்ஸ் நாட் ஏ லேயர், இட்ஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் தி செல். ஒரு 2 செல்லுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்க்கு நம்ம கொடுக்குற பேர் தான் மிடில் லேமெல்லா. ஸோ த 2 adjacent cells are சிமெண்டிங் டுகெதர். அதாவது 2 அருகருகே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒன்றாக எப்படி இணைக்கப்பட்டுள்ளதுன்னா மிடில் லேமெல்லாவால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த மிடில் லேமெல்லா யாருன்னா அது ஒரு பகுதி பொருள் தான். அப்போ 2 செல்களை இடையே உள்ள ஒரு இடைப்பட்ட பகுதிக்கு நம்ம கொடுக்குற பெயர் மிடில் லேமெல்லா. இடைப்பட்ட பகுதி மிடில் லேமெல்லா. அந்த இடைப்பட்ட பகுதி தான் 2 செல்லை ஒன்றாக இணைக்கிறது. அது வந்து செல்லோடைய சார்ந்த ஒரு பகுதி கிடையாது. அந்த பகுதியில் நம்ம கொடுக்குற அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கணும் செல் பிளேட். அப்போ அந்த செல் பிளேட் ஃபார்மேஷன் ரெப்ரசன்ட் தி மிடில் லேமெல்லா. இப்போ அந்த 2 இடத்துல இருந்து உங்களுக்கு நியூ செல்வால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோம்ல. இப்போ 2 நியூக்ளியஸும் தனியாக பிரிய ஆரம்பிக்குதுன்னா 2 செல் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிளான்ட் செல்லில் சைட்டோகெனசிஸ் மெத்தடில் தான் உங்களுக்கு என்ன செப்பரேட் ஆகணும்னா சைட்டோகெனசிஸ் occur by the cell plate method in the plants. The first stage of cell wall construction is a line dividing the newly forming cell called cell plate. The cell plate eventually structures right across the cell forming the middle lamella. Cellulose builds up on each side of the middle lamella to form the cell walls to form new plant cells. What the question they'll ask you to you? Cellulose build up on each side of the middle lamella. That is very important. So in each side of the middle lamella, what carbohydrates are deposited? It's a cellulose, because cellulose is the composition for the cell wall formation. So we discussed about different between animal and plant cytokinesis. So இதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்டானா you must remember it, cleavage or Farrow method கேட்டுட்டாலே animal cell. பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்மாவில் நடக்குது, உள்ள மையம் நோக்கி நகருது, மையத்திலேருந்து வெளியே நோக்கி வருது. அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் என்னதான் உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லியிருக்கோம், செல் பிளேட் மெத்தட். ஸோ மைட்டாசிஸின் முக்கியத்துவம் என்ன? ஒரு தாய் செல்லின் சரியான நகல் மைட்டாசிஸ் மரபணு மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ ஒரு தாய் செல்லில் என்ன இருக்கோ அது சேய் செல்லுக்கும் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மைட்டாசிஸ் செல் பகுப்பு தான். அப்போது நம்ம பாடி செல் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்குன்னா அது டிவைட் எல்லா செல்லுமே அந்த பேரண்ட் செல் என்ன இருக்கோ அதே தான் அந்த டாட்டர் செல்லுமே இருக்கும். இது ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம யாருக்கு பார்க்கணும், மைட்டாசிஸோடைய அந்த பகுப்போடைய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு என்னெல்லாம் அது முக்கியத்துவம் அந்த மைட்டாசிஸில் இருக்குன்னு பார்க்கும்போது மரபணு நிலைப்புத்தன்மை. ஏன்னா ஒரே மாதிரி தானே இருக்குது பேட்டர்ன் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோமுடைய உருவம் ஒரு 2C 4Cன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 2C நிலையிலேருந்து 4C நிலைக்கு மாறுதுன்னா தாய் செல் என்ன குரோமோசோம் இருக்கும் அதே தான் சேய் செல்லையும் இருக்குது. அப்போ மரபணு ஒத்து வர்றதுலேருந்து ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது எங்கன்னா மைட்டாசிஸில். பட் மியாசிஸில் அப்படி கிடையாது, அதில் வேரியேஷன் இருக்குது, அதாவது வேறுபாடு இருக்குது. அந்த தாய் செல்லுக்கும் சேய் செல்லுக்கும் வேறுபடும் தன்மையே இருக்குது. அப்போ வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல செல் உயிரினங்கள் வளரும்போது அவரின் திசுக்களை உருவாக்கும். நமக்கே தெரியும், ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா, அது வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ சிங்கிள் செல். அப்போது ஒரு மைட்டாசிஸ் வந்து ஒரு செல்லில் நிறைய செல்லை உருவாக்கம் நடைபெறும். ஒவ்வொரு செல்லுமே ஒரு ஆர்கானிசமாக இருக்குதுன்னா பாக்டீரியாவுக்கு. பட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்தில் மைட்டாசிஸ் டிவிஷன் இல்லைன்னா திசு அமைப்பே கிடையாது. அப்போ ஒரு திசு அமைப்பு உருவாகணும்னா அந்த செல் என்ன நிலைக்கு போகணும்னு பார்க்கும்பொழுது மைட்டாசிஸ் நிலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு செல்லானது பல திசுக்களை உருவாக்க முடியும். திசுக்கள் உருவான மட்டும்தான் உறுப்புகள் உருவ முடியும். உறுப்பு உருவான மட்டும்தான் உறுப்பு மண்டலம் உருவாக முடியும். அப்போது ஒரு செல், திசுக்கள், அதுக்கப்புறம் உறுப்புகள், உறுப்பு மண்டலம், இந்த மாதிரியான பல விதமான கூட்டு அமைப்புகள் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எதுனா இந்த மைட்டாசிஸ் தான். ஸோ அதனால தான் இந்த மைட்டாசிஸ் ஒரு யூனிக்காக நம்ம பார்க்குறோம். திசுக்களின் பழுது, அதாவது ஏதாவது டிஷ்யூஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, தட் மீன்ஸ் ஒரு செல் டெத்தாக இருக்கலாம், அந்த செல்லால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை, அந்த மாதிரி நிலையில் வந்து பார்க்கும்பொழுது திசுக்களை வந்து இழந்த திசுக்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மைட்டாசிஸ் பகுத்து தேவைப்படுது. பாலில்லா இனப்பெருக்கம், பிகாஸ் நம்ம எப்போல்லாம் மைட்டாஸை பற்றி பேசுகிறோமோ அப்போ நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும்னா இது வந்து ஒரு பால் இனப்பெருக்கம்.
ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம யார் நேம் கொடுக்குறோன்னா அது வந்து மைட்டாசிஸ் தான். ஸோ பால் இனப்பெருக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுவது எதுன்னு பார்க்கும்பொழுது இந்த மைட்டாசிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பால்லா இனப்பெருக்கத்தின் பெற்றோரை ஒத்த சந்தைகளை கொடுப்பதற்குனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்லி இந்த ஈஸ்ட் அண்ட் அமீபா. ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புரோட்டிஸ்டா கிங்டம்மு. அதுவே அமீபா வந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு புரோட்டிஸ்டா கிங்டம் தான். அது அனிமல்ஸில் வருது. பட் திஸ் இஸ் ஃபங்கல் கிங்டம். ஃபங்கல் கிங்டம் இருந்தாலும் கூட யூனிசெல் யூக்கரியோட்டிக் ஆர்கானிசம் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர் இட். ஏன்னா இட்ஸ் அ சிங்கிள் செல். பட் மீது எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூக்கரியாட்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஆர்கன்ஸுமே இதில் இருக்கிறதுனால we consider it's a eukaryotic organism. We discussed about significance of mitosis. Exact copy of the parent cell is produced, mitosis. So what is the significance of this mitosis process? It's about genetic stability. Daughter cells are genetically identical to parent cell. Growth, it's a multicellular organism grow. The number of cells making up the tissues increases. The new cells must be identical to the existing ones. And most important thing, it repairs of the tissues. Damaged cells must be replaced by identical new cells by mitosis process. And very important, asexual reproduction results in offspring that are identical to the parent. For example, yeast and amoeba. ஸோ இப்போ வந்து பூக்கும் தாவரத்தில் இந்த மைட்டாசிஸ் பகுப்பு எந்த வகையில் பயன்படுதுன்னு பார்க்கும்பொழுது குமிழ்கள் உருவாக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கிழங்குகள், வேர்த்தண்டு, இது எல்லாத்துமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அப்போ எங்கெல்லாம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா இந்த மைட்டாசிஸ் செல் பக்குவம் நடைபெறுகிறது. அப்போ ஒரு விஜிடேட்டிவ் ப்ராபகேல்ஸ் நடைபெறக்கூடிய ஒரு தாவரத்தில் அதன் மூலயமா வரக்கூடிய ஒரு புதிய தாவரமானது எந்த உருவத்தில் நம்ம அதுக்கு நேம் கொடுக்குறோன்னு பார்க்கும்பொழுது குமிழ்கள் சொல்லுவோம், அண்ட் தென் கோம்ஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் தென் கிழங்குகள், டியூபர்ஸ், பொட்டேட்டோலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா தான் உருவாகுது. நம்ம வீட்லேயும் ஒரு உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரவுட், ஒரு சின்ன துளிர் விடுற மாதிரி வெளியே வரும். அதுதான் பட் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். கண்ணு, அதாவது அங்கங்கே புள்ளியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஐஸ் ஸ்பாட்டுன்னு சொல்கிறது. அந்த ஐஸ் ஸ்பாட்டு இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மொட்டு உருவாகும். அந்த மொட்டு தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ அந்த மொட்டு எப்படி வருவோம்? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக தான் வருது. அப்போ அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோன்னா மைட்டாசிஸ் பகுப்பு மூலமாக நடைபெறக்கூடிய அந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேல்ஸ்க்கு வந்து கிழங்குகள், அதாவது டியூபர்ஸ்ன்னு பேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வேர்த்தண்டு கிழங்குகள், டியூபர்லோஸ்ன்னு சொல்கிறேன், மற்றும் ரன்னர்ஸ் போன்ற அமைப்புகள் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமே இந்த மைட்டாசிஸ் தான். இதுதான் உங்கள் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கோம்ஸ், குமிழ்கள், கிழங்கு, வேர்த்தண்டு கிழங்குகள், ரன்னர்ஸ், இது எல்லாத்துடைய உருவாக்கத்திற்கும் எந்த செல் பகுப்பு முக்கிய காரணம் பார்க்கும்பொழுது அது மைட்டாசிஸ் செல் பகுப்பு என்று தெரிஞ்சிருக்கணும். குறுகிய காலத்தில் அதிகப்படியான செல் உருவாக்கத்திற்கும், அதாவது எண்ணிக்கையிலான ஸ்ப்ரிங்குகளை நம்ம உற்பத்தி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மைட்டாசிஸ் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னா கூட மைட்டாசிஸ் செல் பகுப்பு தான் அதிக உற்பத்திக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செல் பகுப்பாக கருதப்படுகிறது. மரபு பொறியியல், அதாவது ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், இது எல்லா திசுக்கள் வந்து பயன்படுத்தி மைட்டாசிஸ் முறையில் திசு வளர்ப்பு, டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நியூ பிளான்ட்டை எக்ஸ்பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் ப்ரொடியூஸ் ஆகிற முறையும் இந்த மைட்டாசிஸ் மூலமே நடைபெறுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன், மீள் உருவாக்கும் சொல்லலாம். நட்சத்திர மீன்களின் கைகள் வந்து திரும்பவும் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மைட்டாசிஸ் தான். அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கும்பொழுது ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடெலாம் மைட்டாசிஸ் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரபு ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் இந்த மைட்டாசிஸ் முறையை நம்ம செயல்படுத்துகிறோம். மீள் உருவாக்கும் ரீஜெனரேஷன், அதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நட்சத்திர மீன்களுடைய காய்கள். ஸோ இன் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சச் as bulbs, corms, tubers, rhizomes and runners are produced by mitotic division. This is the question they'll ask you. So and then the production of large number of offsprings, அதாவது புதிய சந்ததி, offsprings in a short period of time is possibly only by mitosis. In genetic engineering and biotechnology, tissues are grown by mitosis, that is in tissue culture. Regenerations occur in the starfish, that is arms of starfish. Meiosis, ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு பார்க்குறோம். ஒரு செக்ஸுவல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னாலே மியாசிஸ் ப்ராசஸ் தான். ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும், அதோடைய வேரியேஷன் வரதுக்கு முக்கிய காரணம் மியாசிஸ். அப்போ மியாசிஸ் என்றால் என்ன? பால் இனப்பெருக்கத்தின் மூலம் சந்ததிகளை உருவாக்குவதில் 2 கேமெட்டுகள் இணைகின்றன. அப்போ there is a fusion of 2 gametes. The meiosis is the development of development of new progeny
பை செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பால் இனப்பெருக்கத்தின் மூலம் சந்ததிகளை உருவாக்குவதில் 2 கேமெட்டுகள் இணைகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு முழுமையான ஒற்றைமைய தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ளன. கேமெட்டுகள் சிறப்பான இரட்டை மைய செல்களில் இருந்து உருவாகின்றன. அப்போ என்னன்னா, இப்போ மியாசிஸ் என்பது ஒரு புதிய சந்தை உருவாக்கும் ஒரு ஒற்றை மைய தொகுதி குரோமோசோம்களை கொண்ட ஒரு புதிய சந்தை உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்படி அப்படி ஒரு ஒற்றை மைய குரோமோசோமை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? 2 கேமெட்டுகள் தேவை, ஆண் கேமெட் மற்றும் பெண் கேமெட். அப்போ குரோமோசோம்களோட எண்ணிக்கையை பாதியாக குறைக்கணும். நம்ம முதல்ல பார்த்தது ஈக்குவேஷனல் டிவிஷன், அதாவது சமமாக பகுப்படையும் நிகழ்வு அதுதான் மைட்டாசிஸ். இங்கே அப்படி இல்லை, உங்களுக்கு குறைக்கப்படணும். ஏன்னா குரோமோசோம் பாதியாக குறைக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக ஹாப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் ஒற்றைமைய உருவாக்கம் நடைபெறும் இந்த நிகழ்வை மியாசிஸ் என்று அழைக்கின்றோம். ஏன்னா இந்த மாதிரி பாதியாக குறைக்கப்பட்டது மட்டும்தான் அது ஃபியூஷன் நடக்கும் போது ஈக்குவல் அமௌண்ட்டாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 குரோமோசோம்ஸ் ஒரு மென்னுக்கு இருக்குன்னா 23 குரோமோசோம் ஃபீமேல் இருக்குன்னா அந்த 23 குரோமோசோம்ஸ் ஒன்றா சேர்ந்து 46 குரோமோசோம் என்று அழைக்கக்கூடிய ஜைகோட் நிலைக்கு வரணும். இங்கேயும் 46 அங்கேயும் 46னா அது 92வாக உங்களுக்கு மாறும். அந்த மாதிரி ஒரு பாசிபிள் எதுவுமே கிடையாது. அப்போ மியாசிஸ்னாலே ரிடக்ஷன் டிவிஷன், குறைப்பும், அதாவது குரோமோசோம் எண்ணிக்கை குறைப்பு. மைட்டாசிஸ்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டிவிஷன், சமமாக குரோமோசோம் பகுப்படையணும், அவ்வளோதான். அப்போ குரோமோசோம் எண்ணிக்கை குறைக்கும் இந்த சிறப்பு வகை செல் பகுப்பின் விளைவாக ஒற்றைமைய செல்கள் உருவாகின்றன. நம்ம அங்கே பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்ஸ் டிப்ளாய்டாக இருக்கும்னு பார்த்தோம் மைட்டாசிஸில். ஆனால் இங்கே டாட்டர் செல்ஸ் எப்படின்னா ஹாப்ளாய்டாக இருக்கணும். ஒற்றைமைய செல்கள் உருவாக்கத்திற்கான முக்கிய காரணம் மியாசிஸ். அதே இரட்டைமைய செல் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் மைட்டாசிஸ். ஸோ இந்த மியாசிஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிலை இல்லை. ஏன்னா மைட்டாசிஸ்க்கு ஒரு நிலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மியாசிஸ் 1 and 2 இது 2 நிலை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக தான் உங்களுக்கு இந்த மியாசிஸ் நிகழ்வு நடைபெறும். ஸோ வாட் இஸ் மியாசிஸ்? த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங். ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்னா ஒரு புதிய சந்தை உருவாக்கம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் involves the fusion of 2 gametes, that is includes the fusion of 2 gametes each with a complete haploid set of chromosome. நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே haploid set of chromosomes-ஆக இருக்கணும். பட் நம்ம அங்கே மைட்டஸில் பார்த்து எல்லாமே diploid. So each with this complete haploid set of chromosomes, gametes are formed from specialized diploid cells. இப்போ ஒரு ஆண் செல்லாக இருக்கட்டும் இல்லை பெண் செல்லாக இருக்கட்டும், இந்த 2 செல்களுமே ஒரு டிப்ளாய்டு செல்லரியே இருந்தால் உருவாகும். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். இப்போ அந்த ஸ்பெர்ம் ஒரு ஹாப்ளாய்டு செல், அதேமாதிரி ஓவம் ஒரு ஹாப்ளாய்டுனா இந்த 2 ஹாப்ளாய்டும் டிப்ளாய்டு செல் இருந்தால் உருவாகும். This specialized kind of cell division that reduces the chromosomes number by half results in the production of haploid daughter cells. This kind of division is called meiosis. Meiosis நிலைகளை பார்க்க போகிறோம். மியாசிஸ் 2 துணை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் துணை நிலை நம்ம அழைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா மியாசிஸ் 1 நிலை. மியாசிஸ் 1ல் ஒரு நீண்ட நிலையாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய முக்கிய நிகழ்வு ஒரு தாவரத்தில் இருந்தாலும் ஒரு பிளான்ட்டில் இருந்தாலும் கூட இந்த 2 நிகழ்வுகளும் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தா அந்த மியாசிஸ் 1 நிலையில் தான் நடைபெறும். முக்கியமாக ப்ரோ நிலை 1ல் நடைபெறும். அப்போது மியாசிஸ் நிலை 2ஆக பிரிக்கப்படுகிறது. மியாசிஸ் 1 மற்றும் மியாசிஸ் 2 என்று 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த மியாசிஸ் 1 குன்றல் பகுப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா குறைப்பு பிரிவு சமமாக பிரியல, அதனால் நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? குன்றல் பிரிவு, குறைப்பு பிரிவு அல்லது குன்றல் பிரிவு. மியாசிஸ் 1ல் முதல் நிலை ப்ரோ நிலை. இந்த முதல்நிலை ப்ரோ நிலை மிக நீண்ட நேரம் நடைபெறக்கூடிய நிலையாக இருப்பதனால இந்த பகுதி நம்ம ஒரு 4 பகுதியில் 5 துணை பகுதியில் பிரிக்கப்பட்டுள்ளது. 5 துணை பகுதியில் பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது பார்க்கும் பொழுது ப்ரோ நிலை 1, லெப்டோட்டின் 2வது. அப்போ ப்ரோ நிலை 1ல் முதல் நிலை எதுனா லெப்டோட்டின், அதுக்கப்புறம் ஜைகோட்டின். இப்போ நம்ம ஒவ்வொரு நிலையாக பார்க்க போனோம். துணைநிலை மொத்தம் எத்தனைனா லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கீட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். அப்போது ப்ரோநிலையில் இருக்கக்கூடிய துணை நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய 5 நிலைகளை உள்ளடக்கியது தான் இந்த மியாசிஸ் 1. இந்த மியாசிஸ் 1ல் ப்ரோநிலை தொடர்ச்சியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மெட்டாநிலை, அனாநிலை மற்றும் டீனோ நிலை. அப்போ இந்த பகுதியில் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரோ நிலையில் கண்டென்சேஷன் எப்படி நடக்க போகுது, அந்த கண்டென்சேஷனில் குரோமோசோம் எப்படி செப்பரேட் ஆக போகுது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் உருவாக்கம் நடைபெற போகிறதுனால கண்டிப்பாக இந்த குரோமோசோம்ஸ் பிரிய நிகழ்வு ப்ரோ நிலையை முடியணும். ப்ரோ நிலை 2ல் எந்த செல் குரோமோசோம்ஸ் ஃபார்மேஷன், அதாவது டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எதுவுமே
உங்களுக்கு நடைபெறாது. எந்த ஸ்டேஜ்னா மியாசிஸ் 2ல நடைபெறாது. அப்போது மியாசிஸ் 1ல் மட்டும்தான் மியாசிஸ் 1 தொடர்றதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் இடைக்கால நிலை இருக்கும். அந்த இடைக்கால நிலையில் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். அப்போ மியாசிஸ் 1 குண்டல் பிரிவு தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு இன்டர்ஃபேஸ் நிலை முடியும். அந்த ஸ்டேஜில் டிஎன்ஏ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோ நிலை தொடக்கமே நடைபெறும். அப்போ ப்ரோ நிலையில் நான் எப்படி மைட்டஸில் சொல்லணும் அதே மாதிரி இங்கே நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். டீகண்டஸ்டாக தான் இருக்கும் குரோமாட்டின். இங்கேயும் நம்ம குரோமாட்டின் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் அந்த குரோமாட்டின் என்ன மாறப்போகுதுன்னா குரோமோசோம் ஸ்ட்ரக்சருக்கு உருமாற்றம் அடைய போகுது. அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ரோ நிலை 1. ப்ரோ நிலை 1 நீண்ட காலம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டேன். அதில் 5 துணை நிலைகள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். முதல் நிலையில் லெப்டோட்டின் குரோமோசோம்களின் ஒளி நுண்ணோக்கியின் கீழ் தெரியும். ரொம்ப முக்கியம். லைட் மைக்ரோஸ்கோப் அதாவது ஒளி நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்க முடியும் இந்த லெப்டோட்டின் ஸ்டேஜ். ரொம்ப தின்னாக இருக்கும். அதான் லெப்டோட்டின் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ரொம்ப மெல்லிய இழை போன்று இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் வழி அதாவது ஒளி நுண்ணோக்கி மூலம் மட்டும் பார்க்க முடியும். இது கேள்வி கேட்பாங்க. குரோமோசோம் சுருங்குதல் நடைபெறுகிறது. அதாவது சுருங்க சொல்றது கண்டென்ஸ்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சுருங்குதல் நடைபெறுகிறது. கண்டென்ஸ்டு ஸ்டேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த லெப்டோட்டினில் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு அது கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரோஃபேஸ் ஃபுல்லாக அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது இணை சகோதரி குரோமாட்டிகள் சுருங்க தொடங்குகின்றன. அதாவது இந்த குரோமோசோம்ஸ்லாம் குரோமாட்டிட்ஸாக உருமாற்றம் அடைய நிலை வருதுல அது சுருங்க தொடங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற நிகழ்வும் எங்கே நடைபெறுதுன்னா இந்த ப்ரோ நிலையில் தான். ஸோ ஸ்டேஜ் இன் மியாசிஸ் divided into 2 subdivisions. That's a meiosis 1 and 2. Meiosis 1 reduction division. You consider the 5 divisions substages. Meiosis 1 reduction division, prophase 1 5 subdivisions. That is leptotin, zygotin, pachytin, diplotin and diakinesis. In this one, first stage it's leptotin stage. Chromosomes are visible under light microscope. The last question is a light microscope or electron microscope. We must remember that is the light microscope. Condensation of chromosomes takes place here. Paired cystochromates begin to condense. So அடுத்து என்னன்னா zygotin stage. ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜ் என்னன்னா ஒரு லெப்டோட்டின் ஸ்டேஜ்னு சொல்லும் போது இப்போ அது குரோமோசோம் வடிவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. குரோமாட்டின்ஸாக ஹோமோலோ குரோமோஸாக மாறணும். ரியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைட்டாசிஸ்க்கும் குரோமோசோம்ன்ற ஹோமோலோ குரோமோசோம் வேர்டை பயன்படுத்தும். பட் ஆக்சுவலாக ஹோமோலோ குரோமோசோம்ன்ற வேர்டு கரெக்டாக நம்ம எங்கே பயன்படுத்த முடியும்னா மியாசிஸ் 1ல் தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இங்கே 2 செட் செல்ஸ் அதாவது ஒரு மேல் செக்ஸ் செல்ஸ் அண்ட் ஃபீமேல் செட் செல்ஸ் இந்த 2 பேரண்டல் செல்ஸோடைய குரோமோசோம்ஸ் எப்போ ஒன்றாக இணையுதோ அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த ஒத்த இசைவு குரோமோசோம் என்று அழைக்கப்படும். அதாவது ஹோமோலோ குரோமோஸ் என்று அழைக்கப்படும். கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற இடங்கன்னா மியாசிஸ் 1ல் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜைகோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. ஒத்திசைவான குரோமோசோம் என்று இணைதல் நடைபெறுகிறது. ரொம்ப முக்கியம். ஒத்திசைவான குரோமோசோம்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஏன்னா பேரண்டல் குரோமோசோம் ஒன்றிணையுது. யார் இந்த பேரண்டல் குரோமோசோம் ஆல்ரெடி சொல்லியிருக்குன்னா மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் அதாவது தாய் மற்றும் தாய் செல் என்று அழைக்கக்கூடிய மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோட குரோமோசோம்ஸ். அப்போது ஜைகோட்டில் முதல் நிலையினா ஹோமோலோ குரோமோசோம் உருவாற்று தான். இந்த டயக்ராம் பாருங்கள் ஜைகோட்டின் கொடுத்துருக்கா இல்லையா? அதில் சிஸ்டோக்ரோமேட்டிக் பெட்டர்னல் கொடுத்துருக்கா. பெட்டர்னல் நம்ம சொல்கிறது யாருன்னா உங்களுக்கு போத் அதாவது ஃபாதர் பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சொல்லுவோம். பெட்டர்னல்ன்றது ஃபாதர், மெட்டர்னல்னா மதர்லேருந்து. அந்த இந்த டயக்ராம் பாருங்கள் ஒயிட் கலர் கொடுத்துருக்கு. கீழே சிஸ்டோக்ரோமேட்டிக்ஸ் பெட்டர்னல் எழுதியிருக்குல்ல ஃபாதர்கிட்டருந்து வர குரோமோசோம் ஹோமோலோ குரோமோசோம். இப்போ பக்கத்தில் இருக்க சிஸ்டோக்ரோமேட்டிக்ஸ் மெட்டர்னல் போட்டிருக்கா. சென்டரில் பாருங்கள் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் 2 குரோமோசோம்ஸும் ஒன்றாக இணைந்த மாதிரி காட்டியிருக்காங்கல்ல. அப்போ 2 ஹோமோலோ குரோமோசோம் ஒன்றிணை இந்த நிகழ்வுக்கு தான் கொடுக்குறது தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். பட் ஆக்சுவலி இந்த வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா மைட்டாஸில் யூஸ் பண்ணாலும் கரெக்டான ஒரு பேரிங் நடக்கும் போது மட்டும்தான் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஹோமோலோ குரோமோசோம்ஸ். அப்போ பேர் ஆகிடுச்சு பாருங்கள். மொத்தம் எத்தனை செட் இருக்கு பாருங்கள்? மொத்தம் 4. அப்போது டெட்ராட் குரோமாட்டிட்ஸ் 1 2 3 4. அப்போ குரோமோசோம்ஸாக சொன்னால் பைவேலண்ட்டாக இருக்குது. 2 குரோமோசோம் இணைந்துள்ளது பைவேலண்ட் குரோமோசோம். குரோமாட்டிட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணால் மொத்தம் 1 2 3 4. எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோன்னா சென்ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து ஒரு ஆஃப் ஃபுல்லாக இருக்குது ஒரு குரோமாட்டின், நெக்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு குரோமாட்டின். அப்போ டோட்டலி எத்தனை குரோமாட்டிட் இருக்குது? 4 குரோமாட்டிட் இருக்குது. அது டெட்ராடு. கொஸ்டின் கேட்பாங்க டெட்ராடு யாரை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா குரோமாட்டிட்ஸை. குரோமோசோம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைவேலண்ட். இதுதான் இந்த ஜைகோட்டின்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். ஜைகோட்டினில் வந்து பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் சினாப்சிஸ். ஸோ ஜென்ரலாக ஜைகோட்டினை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஞாபகத்துக்கு வேண்டியது என்னென்னா
குரோமோசோம்ஸ் கண்டென்சேஷன் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். சினாப்சிஸ், அதாவது 2 ஹோமோலார் குரோமோசோம் இணைவு ஏற்படுது, அந்த நிகழ்வுக்கு பெயர் சினாப்சிஸ். ஸோ பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் takes place and is known as synapsis. Chromosome synapse is made by the formation of synaptinocomplex. The complex formed with the homolar chromosomes are called bivalent or tetrads. Packeting stage. ஸோ ஜென்ரலாக வந்து பேக்கெட்டிங் ஸ்டேஜ் எதுங்கன்னா கிராசிங் ஓவர், அதாவது குறுக்கேற்று நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு எங்கன்னா பேக்கெட்டிங் ஸ்டேஜ் தான். அப்போது லெப்டோட்டின் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு குரோமோசோம் கண்டென்ஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஜைகோட்டினில் பேரிங் ஆஃப் ஹோமோலார் குரோமோசோம் நடக்குது. அந்த பேரிங் குரோமோசோம் எப்படி நடைபெறும்னா சினாப்டினோ காம்ப்ளெக்ஸ் மூலயமா, அதாவது புரதம், அந்த ஒரு புரத தொகுப்பின் மூலமாக தான் 2 ஹோமோலார் குரோமோசோம் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. அது இணைக்கப்பட்ட உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்னென்னா ஒரு பேரண்டல் குரோமோசோம் என்று அழைக்கக்கூடிய பெட்டர்னல், ஒரு ஃபாதர்கிட்டேருந்து வர குரோமோசோம்ஸோட ஜீன்ஸ் அலீலும் ஒரு மதருடைய ஹோமோலார் குரோமோசோம்லேருந்து வரக்கூடிய அலீலும் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அலீல் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடைபெறுகிறதோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற பேர் தான் குறுக்கேற்றம். அப்போ 2 அலீல்களுடைய ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லும் போது மாற்றம் அடையுது. இங்கே இருக்க அலீல் வந்து பெட்டர்னலுக்கும் பெட்டர்னலுக்கு அலீல் வந்து மெட்டர்னலுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு குறுக்கேற்றுன்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வுக்கான நிலையை நம்ம கொடுக்குற பெயர் தான் பேக்கெட்டின் நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பேக்கெட்டின் நிலை என்றாலே என்னென்னா இணைத்திறன் குரோமோசோம் 4 குரோமோசோம்லாம் தெளிவாக காணப்படும் நிலை எது கேட்டால் பேக்கெட்டின் நிலை. ஏன்னா ஒரு டெட்ராடாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் தெளிவாக நம்ம பார்க்க முடியும்னா அது பேக்கெட்டினில் தான். மியாசிஸ் இரட்டை இணைத்திறன் 4 குரோமேட்டிக்களும் 2 சென்ட்ரோமியம் கொண்டுள்ளது. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஒரு டெட்ராடாக இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸில் எத்தனை சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்குது, அதாவது 2 ஹோமோலார் குரோமோசோமில் மொத்தம் எத்தனை குரோமேட்டிட்ஸ் இருக்குன்னு கொஸ்டின் 4 இணை குரோமேட்டிட்கள் இருக்கின்றன. எத்தனை சென்ட்ரோமியம் 2 சென்ட்ரோமியம் இருக்கின்றன. இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபாதர்கிட்டருந்து ஒரு குரோமோசோமும் மதர்கிட்டருந்து ஒரு குரோமோசோமும் வந்திருக்கு. கண்டிப்பாக 2 குரோமோசோம்ஸ்லேருந்து வந்தால் 4 குரோமேட்டிட் இருக்கணும், 2 சென்ட்ரோமியம் இருக்கணும். அப்போது சினாப்ஸ் நிறைவடைந்துச்சுன்னா, அதாவது சினாப்சிஸ்னால் ஒன்றிணைந்ததுக்கப்புறமா அடுத்த நிலை என்னென்னா குறுக்கேற்றம் நடைபெறணும், அதாவது ரீகாம்பினேஷன், மறுசேர்க்கை முடிச்சுக்கள் தோன்றும். அதாவது ரீகாம்பினேஷன் நோடியல்ஸ், இந்த மறுசேர்க்கை நோடியல்ஸ் மூலயமா தான், மறுசேர்க்கை முடிச்சுக்கள் மூலயமாக தான் உங்களுக்கு அந்த அலீலுடைய இடமாற்றம் நடைபெறும். அப்போ ஒத்திசை குரோமோசோம் மீள் சேர்க்கை நிலையின் முடிவில் நடைபெறுகிறது. ஆனால் குரோமோசோம்களின் குறுக்கேற்றம் நடைபெறும் இடங்களில் பிணைக்கப்பட்டுள்ளன. இது மறுசேர்க்கை என்ற நொதியால் நடைபெறுகிறது. அதாவதுன்னா ரீகாம்பினேஸ் என்சைம் மூலமாக தான் இந்த கிராசிங் ஓவர்ன்ற ப்ராசஸ், அதாவது குறுக்கேற்றம் நிகழ்வே நடைபெறுகிறது நம்ம சொல்லணும். யாருக்கு? பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் homolar chromosomes. So குறுக்கேற்றம் crossing over, it's taking place in the Packetin stage. The 2 sister chromatids, that means non-sister chromatids are fused together. That is fused together by the process called crossing over in the presence of recombinase enzyme. The recombinase enzyme is acting as a molecular scissor as well as the ligation. ஸோ என்னென்னா நம்ம ஒரு வெக்டாராக பார்க்குறோம், பிளாஸ்மீடியாவில் இருக்க ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு எண்டோநியூக்ளியஸ் என்சைமையும் அண்ட் தென் அதை அந்த கட் பண்ண இடத்துல டிஎன்ஏ திருப்பி இணைப்பதற்கு லைகேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த ஹோமோலார் குரோமோசோம் டயக்ராம் பாருங்கள். ஹோமோலார் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கும் அதை திருப்பி இணைப்பதற்கும் ஒரே என்சைம் தான் பயன்படுத்துகிறோம், ஒரே என்சைம் தான் உதவுது. அந்த என்சைம் யாருன்னா ரீகாம்பினேஸ் என்சைம். ஸோ ரீகாம்பினேஸ் என்சைம்னால் நடைபெறுவதால் அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீகாம்பினேஷன். ஏன்னா இணைவு ஏற்படுத்துறதுனால அதன் பேஸ் பண்ணி அதுக்கு அந்த என்சைம் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோன்னா ரீகாம்பினேஸ் என்சைம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டயக்ராமில் உங்களுக்கு ஹோமோலார் குரோமோசோம் கொடுத்துருக்கு, ஒத்திசைவு குரோமோசோம்கள். 2வது டயக்ராம் பாருங்கள் பைவேலண்ட், 2 குரோமோசோமை நம்ம என்ன சொல்கிறோம்னா பைவேலண்ட் கொடுக்குறோம். எந்த இடத்துல கிராசிங் ஓவர் குறுக்கேற்றம் நடைபெற்றிருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குற எச் ஷேப் வருதா இல்லையா, அதான் கயாஸ்மா. குறுக்கேற்றம் நடைபெற்ற அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கயாஸ்மா. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் பேக்கெட்டிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னா செப்பரேஷன் ஆகணும். ஆனால் செப்பரேஷன்றது எப்போன்னா இந்த ஸ்டேஜில் கிராசிங் ஓவர்லேயே நடைபெறாது. அப்போது கம்ப்ளீட்டாக ரீகாம்பினேஷன் முடிகிற ஸ்டேஜ் எங்கன்னா பேக்கெட்டிங் ஸ்டேஜில் முடிய ஆரம்பிச்சிடும். கிராசிங் ஓவர் ஃபைனல் ஸ்டேஜில் அலீலிக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு 2த்துக்கும் செப்பரேட் இருக்கும், 2 ஹோமோலார் குரோமோசோம் செப்பரேட் நடந்திருக்கும். ஸோ இது என்டையர் ப்ராசஸ்னா கிராசிங் ஓவர் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா that is in the Packetin stage. So Packetin stage, all the stage bivalent chromosome clearly visible as tetrads. Synapse is completed and recombination nodules appear at the site where crossing over takes place. This is mediated by the enzyme recombinase enzyme. ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்க்கும்பொழுது
ஒரு மியாசிஸ் ப்ராசஸில் வந்து இரண்டு நிலையில் ஏற்படுன்றதை பார்த்துருந்தோம். முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1 நிலை, இரண்டாம் நிலை மியாசிஸ் 2 நிலை என்று பார்த்துருந்தோம். கம்மிங் எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த மியாசிஸ் 1 கண்டினியூ பற்றி பார்க்கலாம். நன்றி.